என் செந்தூராண்டவா உண்மையாலே சொல்லணும்னா என் யூடியூப்ல இதாங்க நான் பேசுற ஃபர்ஸ்ட் வீடியோ. என்ன மணிசுன்னு கேட்டீங்கன்னா இன்ஸ்டாகிராமோட வீடியோ எடுத்தாங்க நான் ஷார்ட்ஸ் அந்த இதுல எல்லாம் சின்ன சின்ன வீடியோ விட்டுட்டு இருந்தேன். அப்படி ஒரு 100 120 130 போஸ்ட் போட்டிருந்தேன். என்ன நம்பி 1,25,000 பேர் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்கன்னு சொல்ல வரலாம். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வருதுங்க. ஏன்னு கேட்டா என்னோட முதல் வீடியோ யூடியூப்ல ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு உங்களை சந்திக்கிறதுல. இது இந்த டைம்ல யூடியூப் வந்த ரீசன், முக்கிய ரீசன் என்னன்னா என்னோட செந்தூர் பர்னிச்சர் ஐடி 1,25,000 சப்ஸ்கிரைபர் சொல்லி இந்த இடத்துல இருக்கு. ஒருவேளை நீங்க பார்க்கும்போது 25க்கு மேலே தாண்டலாம் என்னோட ஃபாலோவர்ஸ்ல. அதே மாதிரி இந்த சைடு ஒரு ஃபேக் ஐடின்னு ஒண்ணு இது பண்ணிருக்குங்க. அதுல பர்னிச்சர்ங்கிற ஒரு இதே வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிருக்கும். அது வெறும் ஒரு 42,000, அதாவது சொல்ல போனா இந்த 42,000 ஃபாலோவர்ஸ் மனிஷன் சொல்லி, அதாவது நானும் நினைச்சு நீங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. இல்லைங்க, அது முழுக்க முழுக்க ஃபேக்ல உருவான ஒரு ஐடி. அது நான் கிடையாது. யாரோ ஒருத்தவங்க தேவையில்லாத ஒரு இஷ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குண்டான எல்லா ரியாக்டுமே நம்ம பண்ணிருக்கோம். இருந்தாலும் அந்த ஐடியா க்ளோஸ் பண்ண உங்களால மட்டும்தான் முடியும். சோ செந்தூராண்டவா முடிஞ்ச வரைக்கும் இனி கண்டிப்பா சத்தியமா யூடியூப்ல வீடியோ போடுறேன். ஏன்னா இங்க இருக்கிற டைம் செட்டில் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் டைம் சொல்லுவேன்னு நினைக்கிறேன். செந்தூராண்டவா எல்லாம் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கணும், நல்லது மட்டும் தான் நடக்கணும். உங்களுக்காக ஐபேத்துற வீடியோ அளவுக்கு ஒரு ஐ பட்ஜெட் காம்போ தாங்க எடுத்து வந்திருக்கேன். இது உங்களுக்கு வரவலன்னு சொல்றதோட ப்ராடக்டோட குவாலிட்டி எந்த அளவுக்குன்னு நான் சொல்றேங்க. இந்த மாதிரி தேக்கு மரம் இந்த மாதிரிலாம் நான் சொல்ற ஆளே இல்லைங்க. இந்த மாதிரி 5க்கு 6 தேக்கு மரம் குயின் சைஸ் படுக்கிற நம்ம கொண்டு தேக்குதாங்க. என்ன சொல்றதுன்னா இந்த அளவுக்கு குவாலிட்டியை மட்டும் பாருங்க. குவாலிட்டி மட்டும் எல்லாம் படுக்கிற நம்ம கூட நிலம்பூர் தேக்கு. இந்த நிலம்பூர் தேக்குல குறுக்கன்னு ஒண்ணு கொடுக்கணும். அது தேக்கா கொடுக்க முடியாது. அதனால வெங்கல மரம் உண்மையில ஹை பட்ஜெட் மரமா எடுத்து வந்திருக்கேன். இந்த மாதிரி குயின் சைஸ் 5க்கு 6 தேக்கு மர கட்டல் ஒண்ணு கொடுத்து, அதாவது செந்தூர் பர்னிச்சர் தயாரிப்பில் சொல்லப்போனா இந்த SS மார்ட்னு ஒரு பெட் கம்பெனி ஒண்ணு ஓபன் பண்ணி, அது உண்மையில சொல்லணும்னா நம்ம ப்ராடக்ட் நம்மளோட பெட்டோட பிராண்ட் வந்து ஃபேமஸ் ஆகணும், ஒண்ணு ரேட் கம்மி பண்ணணும். அதே மாதிரி லக்ஸரி, அது அந்த ஃபோம் இருக்கிற எல்லாமே ஹை குவாலிட்டியா கொடுக்கணும். அந்த மாதிரி ஹை குவாலிட்டியா ஸ்பிரிங் பெட்டுங்க. இந்த காம்போ சீர்வரிசையில தேக்கு மர கட்டல் ஒன்று கொடுத்து 8 இன்ச்சஸ் கூட 5 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கூட ஸ்பிரிங் பெட் ஒன்று கொடுத்து, இந்த ஸ்பிரிங் பெட் எடுத்துட்டு போய் 10 நாள் பிடிக்கலைங்களா தாராளமா ரிட்டர்ன் பண்ணிடலாங்க. நீங்க கட்டாயப்படுத்தி நீங்க வச்சுக்கணும்ட்டே இல்ல. இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிங் பெட்டையும் கொடுத்து அதே மாதிரி நல்லா இருக்குங்க. சொல்ல போனா இந்த மாதிரி பெட்டையும் ஒன்று கொடுத்து 2 பில்லோவும் கொடுத்து இந்த மாதிரி கம்ஃபர்ட் பெட்ஷீட் இன்னைக்கு உண்மையான சொன்ன எம்ஆர்பி பிரைஸ் பாருங்க. எப்படிங்க எம்ஆர்பி பிரைஸ் பாருங்க. குயின் சைஸோட இந்த மாதிரி ஹை பட்ஜெட் இந்த எம்ஆர்பி 2,500 இல்ல 10,500 கூட போடுவாங்க மனுஷனா. அப்படி எல்லாம் இல்லைங்க. அப்படி ஒரு பல்கா எடுக்கும்போது 1,600 ரூபாய். இது பல்கா எடுக்கும் போது அந்த அளவுக்கு ஹை பட்ஜெட் கூட இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் பெட்ஷீட் கொடுத்து, இன்னைக்கு குழந்தைங்க எல்லாம் வீட்டுல இருக்கும்போது வாட்டர் ப்ரூஃப் கவர் தேவைப்படுங்க. இந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃப் கவரையும் ஒண்ணு கொடுத்து, ஆல்ரவுண்ட் செட்டையும் ஒண்ணு கொடுத்து, இது மொத்தமா இந்த கட்டலுக்கு உண்டான செட்டப் எல்லாமே முடிச்சிட்டுங்களா. இந்த மாதிரி தேக்கு மரத்துல ஒரு கார்ட் பாக்ஸ், தேக்கு மரத்துல ஒரு கார்ட் பாக்ஸ், தேக்கு மரத்துல ஒரு டீபாய். அதாவது 5 ஃபீட்ல இல்லைங்க 6 ஃபீட் டிவி ஆர்ச்னு சொல்லலாம். மேல லைட் செட்டப்போட வரும். நீங்க வீட்டுல மாட்டும் போது எலக்ட்ரிஷியன் செலவு மட்டும் லைட்டா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லைட் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம்னு சொல்ல வரேன். இந்த மாதிரி டிவி யூனிட், அதாவது மெயினா சொல்ல போனா இந்த இதுல எந்த இன்ச் டிவி மாட்டலாம். உண்மையா சொல்லும்போது யூடியூப்ல பேச ரொம்பவே நல்லா இருக்கு. ஏன்னா ரொம்ப பொறுமையா பேசலாம். இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் தான் ஒரு 3 நிமிஷத்துல முடிச்சாகணும். அதுக்காக ரொம்ப ஸ்பீடா பேசிட்டு இருப்பேன். இப்ப கொஞ்சம் டைமே கிடைக்குது. இந்த மாதிரி பொறுமையா பேசலாம். உண்மையா 55 இன்ச்சுங்கிறது 60 இன்ச் வரைக்கும் தாராளமாவே மாட்டிக்கலாங்க. சைட்ல செல்ஃப் கொடுத்துருப்பேன். இது தாராளமா நீங்க பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கபோர்டு இருக்கு ரெடி. அதாவது நம்ம கஸ்டமைஸ் அது நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்க்கறீங்களோ அந்த அளவுக்கு ஹை குவாலிட்டிலேயே நான் கொடுத்துட்டேன். இந்த மாதிரி டிவி யூனிட் 6 ஃபீட் டிவி யூனிட் ஒன்னு கொடுத்து, புக் ரேக் சொல்லலைங்க. இன்னைக்கு படிக்கிற குடும்பத்துல எல்லாத்துக்குமே இந்த மாதிரி புக் ரேக் கம்பல்சரி அவசியங்க. ஏன்னா அவங்களுக்கு உண்டான ப்ராடக்ட் அவங்களுக்கு உண்டான புக் அதுக்கு உண்டான, ஏன்னா நம்ம இந்த பர்னிச்சர் ஃபீல்ட்ல இருக்கும் நமக்கு தெரியும் இல்லைங்களா. அந்த மாதிரி இந்த மாதிரி புக் ரேக்கே ஒன்னு கொடுத்து, செந்தூராண்டவா இப்ப பேசுறதுல ஒரே ஒரு காம்போ பத்தி தான். அந்த அளவுக்கு பொருள் இருக்கு. இது முடியாத ஒரு விஷயம். எனக்காக ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு புக் ரேக்கே ஒன்னு கொடுத்துங்க. சொல்லலைங்க செதுக்கனாண்டா செந்தூர்னு 5 சீட்டர்ல சோஃபா, அது சாதா சோஃபால லக்ஸரி 5 சீட்டர் சோஃபா ராயல் வெர்ஷன் சொல்லலாம். உண்மையா நேர்ல வந்து இதோட கலருக்கு போட்டி அந்த அளவுக்கு இருக்குங்க. இந்த மாதிரி ராயல் ஒரு சோஃபாவே ஒன்னு கொடுத்து, சொல்லலைங்க செதுக்கனாண்டா செந்தூர்ன்ட்டு இந்த மாதிரி மகாராஜால ஒரு டைனிங் டேபிள் செட். உண்மையாலே சொல்லணும்னா இன்னைக்கு டைனிங் டேபிள் எல்லாம் எடுத்துட்டு வர முடியுமான்னு கேட்டா மகாராஜா டைனிங் டேபிள் இதுல எடுத்துட்டு வரலாங்கிற அளவுக்கு உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். அதே மாதிரி சேருங்க. விருந்தாளி வந்து 1 சேர் 2 சேர் இல்லைங்க. இந்த மாதிரி 4 பிளாஸ்டிக் சேரையும் கொடுத்து, செந்தூராண்டவா இப்பதான் இருக்கு மொத்த ட்விஸ்ட். இந்த மாதிரி பட்டர்ஃபிளை வீகார்டுங்கிற பிராண்டட் மிக்ஸி ஒன்னு கொடுத்து, அதே மைக்ரோ ஓவன் ஒன்னு கொடுத்து, உண்மையாலுமே இன்னைக்கு இருக்கிற கல்யாணம் பண்ணிட்டு போறவங்களுக்கு எல்லாம் இந்த கேக் செய்யறது கிரில் செய்யறது நம்புங்க நல்லாதான் செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு மைக்ரோ ஓவனே ஒன்னு கொடுத்து, யாரால ஒரு வாஷிங் மிஷினுங்க, யாரால ஒரு வாஷிங் மிஷின் இந்த மாதிரி பிராண்டட் ஒண்ணு கொடுத்து, என் தங்கச்சிக்கு ஒரு கல்யாணம் 200 வகையான பாத்திர செட்டு.
200 வகையான பாத்திர செட். அதுல இந்த அண்டா கொடை பானை செப்பரேட்டாங்க. அண்டா ஒண்ணு கொடுத்து, பானை ஒண்ணு கொடுத்து, கொடை ஒண்ணு கொடுத்து, இது எல்லாமே கொடுத்து என் தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டு போற ஒரு இடம் எப்பவுமே நல்லாதாங்க இருக்கும். இந்த மாதிரி 5 பெட்டி, இந்த மாதிரி ஹை பிராண்டட் கூடிய 5 பெட்டி ஒண்ணு கொடுத்து, இது மொத்த சீர்வரிசை இன்னும் முடியலைங்க. இன்னும் மேல சொல்லணும்னா பட்டர்ஃபிளைல இந்த மாதிரி அடுப்பு என்ன பிராண்டட் உங்களுக்கு இருக்குமோ, அதாவது பிராண்டட்ல நல்ல தாராளமா கொடுக்க இந்த மாதிரி ஒரு இது அடுப்பு ஒண்ணு கொடுத்து, இந்த மாதிரி லக்ஷ்மி கிரைண்டர் உண்மையாலுமே ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே பிராண்டடா எடுத்துட்டு வந்தீங்க. இப்ப இன்னும் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ற விஷயத்துல இன்னொரு ஐப் ஏத்துற மாதிரி எல்ஜி ஃப்ரிட்ஜுங்க. எல்ஜி ஃப்ரிட்ஜ் உண்மையாலுமே நல்லா இருக்குங்க. இது ஓபன் பண்ண முடியுமான்னு தெரியல. இங்க வருங்க, இந்த மாதிரி எல்ஜி ஃப்ரிட்ஜ் வித் வாரண்டி கார்டோட வந்துருங்க. இதுல இன்னும் இந்த டென்ட் பீஸ், இந்த கிராக் பீஸ் எல்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கலங்க. பிராண்டட் ஃப்ரிட்ஜ் உங்களுக்கு ஒரு எல்ஜிலேயே ஒண்ணு கொடுத்து, இன்னைக்கு நம்மளுக்கு எத்தனை பீரோ வச்சாலும் நம்ம வீடு பத்தாதுங்க. குழந்தைங்களுக்குன்னு சொல்ல போனா இது இங்க இருங்க, ஓபன் பண்ணி வேணாலும் குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் எல்லாமே வச்சிருக்க இந்த மாதிரி சிங்கிள் டோர் பீரோ. உண்மையாலுமே இந்த பர்னிச்சர் ஃபீல்ட்ல இருக்கும்போது நமக்கு தெரியும் இல்லைங்களா எது மூவ் ஆகுதுன்னு. இந்த குழந்தைங்க வச்சிருக்கிற வீட்டுல அது அதுக்கு தனித்தனியா ரேக்குங்கிறது பிரிக்க முடியலைங்க. அவங்களுக்குன்னே ஒரு சிங்கிள் டோர் பீரோவே ஒன்று கொடுத்து, இந்த மாதிரி 5 அடி பூஜா ஸ்டாண்டு இன்னொன்னு ஓபன் பண்ணி காமிச்சா அந்த அளவுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. இது படையல் வச்சுக்கிற அளவுக்கு சொல்லலைங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹை குவாலிட்டி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு 5 அடி பூஜா ஸ்டாண்டி கொடுத்து, மெயினா சொல்ல போனா எல்லாருமே மெயினா எதிர்பார்க்கிற ட்ரெஸ்ஸிங் டேபிள். உண்மையாலுமே மகாராஜால ஃபுல் மிரர் ட்ரெஸ்ஸிங் சொல்லலைங்க, இன்க்ளூட் டோரோட. எப்படிங்க இன்க்ளூட் டோரோட இந்த மாதிரி சைடு செல்ஃப் இங்கேயும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரேக் வரும். சோ மகாராஜால இந்த அளவுக்கு ஹை குவாலிட்டியா இருக்கிற ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளே ஒன்று கொடுத்து செந்திராண்ட உண்மையாலுமே பயமுறுத்துற ஒரு 3 டோர்னு சொல்லலாம். போஸ்ட் ஃபார்மிங் 3 டோருங்க. அதாவது போஸ்ட் ஃபார்மிங் 3 டோர் உண்மையா சொல்ல போனா இதெல்லாம் நம்ம சீர்வரிசையில இருக்கும் போது ஒரு 10-12 பேராச்சும் வேணுங்க. அந்த அளவுக்கு வெயிட் இருக்குங்க, அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குங்க. இன்னும் உங்களுக்கு புரியுற இந்த மண்டபத்துல எல்லாம் இறக்குவீங்கல்ல, அப்ப அந்த மண்டபத்துல இறக்குறவங்க சொல்லுவாங்க இதோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு. அந்த அளவுக்கு பெஸ்டா இருக்குன்னு சொல்ல வரலாம். இந்த மாதிரி 3 டோர் போஸ்ட் ஃபார்மிங் ஒண்ணு கொடுத்து என் தங்கச்சிக்கு ஒரு கல்யாணம் போது எப்படிங்க என் தங்கச்சிக்கு ஒரு கல்யாணம் போது நாச்சியார் கோயில்ல இருந்து தூக்கிட்டு வந்து இந்த மாதிரி 2 குத்து விளக்க மண்டபத்துல இந்த மாதிரி அன்ன சீரா வச்சா என் செந்திரனவ மொத்த சீர்வரிசையும் பாத்துருவாங்க. எப்படிங்க எல்லா சீர்வரிசையும் ஒரு குயின் சைஸ் கட்டல், தேக்கு மரத்துல ஒரு ஸ்பிரிங் பெட்டு, SS மார்ட்ல 2 பில்லோ, கம்ஃபர்ட் பெட்ஷீட், ஆல்ரவுண்ட் செட். ஏன் ஃபர்ஸ்ட் வந்து சொல்றேன் டக்குன்னு முடிக்கணும் இல்ல உங்களுக்கு புரியுற மாதிரி கிளைமேக்ஸ்ல இந்த மாதிரி ஆல்ரவுண்ட் செட், டிவி ஆர்ச், இந்த மாதிரி ஒரு 55 இன்ச் வைக்கிற டிவி ஆர்ச், புக் ரேக் படிக்கிற குழந்தை கம்பல்சரியா தேவைப்படும். சொல்ல போனா கார்ட் பாக்ஸ், தேக்கு மரத்துல ஒரு டீப்பாயி, இந்த மாதிரி 5 சீட்டர்ல இருக்கிற லக்ஸரி சோஃபா. இந்த மாதிரி லக்ஸரி சோஃபா நிறைய கலர் இருக்குங்க, எது வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மகாராஜால டைனிங் டேபிள் செட், இந்த மாதிரி பிளாஸ்டிக் சேர், அதே மாதிரி பட்டர்ஃபிளை வீகர் ஒரு மிக்ஸி ஒண்ணு, அதே மாதிரி மைக்ரோ ஓவன் ஒண்ணு, யாரா வாஷிங் மிஷின் ஒண்ணு, 200 வகையான டின்னர் செட், அண்டா குடம் பானை, என் தங்கச்சி கல்யாணத்துக்கு 5 பெட்டி ஒண்ணு கொடுத்து, சூர்யா ஷெப்னு சொல்லி இன்னும் பிராண்டட் வெர்ஷன் பட்டர்ஃபிளைல இருக்கிற ஒரு அடுப்பு ஒண்ணு கொடுத்து, லக்ஷ்மி கிரைண்டர் ஒண்ணு கொடுத்து, எல்ஜி ஃப்ரிட்ஜ் ஒன்னு கொடுத்து, சிங்கிள் டோர் பீரோ ஒன்னு கொடுத்து, 5 அடி பூஜா ஸ்டாண்ட் ஒன்னு கொடுத்து, ட்ரெஸ்ஸிங் கேமராமேன் கூட எடுக்கிறதுக்கு அந்த அளவுக்கு இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மகாராஜா ஒன்னு கொடுத்து, பயமுறுத்த ஒரு 3 டோர் போஸ்ட் ஃபார்மிங் ஒன்னு கொடுத்து, என் தங்கச்சிக்கு ஒரு கல்யாணம் போது இந்த மாதிரி நாச்சியார் கோயில் குத்து விளக்கே ஒன்னு கொடுத்து, இது முழுக்க கன்னியாகுமரியில் ஆரம்பிச்சு சென்னை, இந்த சைடு ஆரம்பிச்சா ஒசூர் பார்டர், அதாவது நம்ம பார்டர், நம்ம தாய் தமிழ்நாடு தமிழக எல்லா ஊருக்குமே இலவச டெலிவரியோட இன்க்ளூட் GST பில்லோட உங்களுக்கு எல்லா வசதியுமே நானே பண்ணி தந்தேன். மாப்பிள்ளை வீட்டுல கடை வச்சிருக்காங்களா தாராளமா பில்லிங் போட்டு GST அவங்க நம்பர் போட்டு தாராளமா டைம் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு ஆஃபர் எடுத்து வந்திருக்கேன். இந்த மாதிரி இது எல்லாமே இன்க்ளூட் இலவச டெலிவரியோட இந்த சீர்வரிசைய 1,39,900 1,39,900 இது மொத்த சீர்வரிசையும். உண்மையாலே சொல்ற செந்துராண்டவா, உங்களுக்கு இது எல்லாமே கண்டிப்பா பிடிக்கும். ரொம்ப நாள் கழிச்சு யூடியூப்ல பேசுறதுக்கு எனக்கு எப்படி இருக்குங்கிறது தெரியல, ஆனா ரொம்ப பொறுமையா பேசின வீடியோல இது ஒண்ணுதான் என்னோட முதல் வீடியோ. அந்த அளவுக்கு ரொம்ப பொறுமையா பேசிருக்கேன். இது மொத்தமாவே ஒரு சீர்வரிசைங்க. இதுல மெயினா சொன்னா இலவச டெலிவரி கொடுக்கறது இது இல்லைங்க. இதுல ஒரு ஆட்டோ 2, அதாவது இதெல்லாம் 2 ஆட்டோ ஆயிருங்க. இது மொத்த சீர்வரிசை இருக்கு. இதெல்லாம் மண்டபத்துல வந்து செந்துராண்டவா சித்திர வைகாசி முகூர்த்தம் தாங்க. இது வந்து நம்ம இன்னொன்னு சொல்ல போனா இந்த ஃபேக் ஐடியை பார்த்தே பயமா இருக்கு. இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா மே மாசம் 3ஆம் தேதி 4ஆம் தேதி சம்திங் உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு பப்ளிசிட்டி ஆயிரும். சோ இந்த 2026ல இந்த மாதிரி இந்த வீடியோ எல்லாமே அடுத்தடுத்து ஒரு 2-3 வருஷம் கழிச்சு இந்த ஃபேக் ஐடி என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, அதுக்காக முன்னாடியே சொல்ல வரேன். சோ இது மொத்த சீர்வரிசை 1,39,900 ஆன்லைன் புக்கிங் கிடையாது.
நீங்க இது ஒரு கல்யாணம், இது ஒரு சீரு, நீங்க நேர்ல வாங்க, உங்களுக்கு நீங்க நேர்ல வந்து அந்த பொருளை பாருங்க. கல்யாணம், இந்த கல்யாணத்துக்கு நேர்ல வாங்க, உங்களோட பொருளை பாருங்க. ஆன்லைன்ல நான் பேமெண்ட் வாங்க மாட்டேன், ஆன்லைன் புக்கிங் எடுக்க மாட்டேன். நேர்ல வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா, தாராளமா அந்த மண்டபமோ அந்த லொகேஷனை எங்களுக்கு பின் பண்ணுங்க. நேர்ல வந்து உங்களோட ப்ராடக்ட்டோட கலர்ஸ் எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் சூஸ் பண்ணுங்க. சோ செந்தில்வர்மா முடிஞ்ச வரைக்கும் நேர்ல வந்து அவங்க ஒரு பொருளை பாருங்க, நல்லா இருந்தா வாங்குங்க. அது ஒண்ணுதாங்க நான் எல்லா இடத்துலயுமே சொல்றது. இந்த மனிஷோட பேச்சுக்கு ஆன்லைன்ல இருந்து ஒரு பணம் போடுங்கன்னு சொல்ற ஆள் நான் கிடையாது. ஃபேக் ஐடி யாராவது கேட்டா அது மனுஷன் கிடையாது. தயவுசெய்து இந்த ஃபேக் ஐடி 42,000 இருக்கு, இந்த ஃபேக் ஐடியை அன்ஃபாலோ பண்ணுங்க. அது நான் கிடையாதுங்க. 1,25,000 மேல 28,000 கூட இருக்கலாம். இந்த சேனல் தான் என்னோட ஒரிஜினல் சேனல். சோ செந்தில்வர்மா ரிக்வெஸ்டா சொல்றேன், கஷ்டப்படுற காசு ஏதோ ஒருத்தனுக்கு போக கூடாது, ஏதோ ஒருத்தனுக்கு போக கூடாது. அது பிரயோஜனமா இருக்கட்டும் ஒவ்வொரு முறையும் நான் சொல்ல வரேன். சோ செந்தில்வர்மா முடிஞ்ச வரைக்கும் நேர்ல வாங்க, எல்லா பொருளும் பாருங்க. ஒவ்வொரு முறையும் எல்லாத்தையும் பார்த்து சொல்ற ஒன்னே ஒண்ணுதான், நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். என் செந்தில்வர்மா முடிஞ்ச வரைக்கும் நேர்ல வாங்க, சந்திப்போங்க. நன்றி, வணக்கங்க.